நான் செஞ்சிலிருந்து வந்திருக்கேன். என் சொந்த கிராமம் வந்து ஒரு மலை கிராமம், கணக்கம்போக்கம்னு ஒரு சின்ன கிராமம், மலை அடிவாரத்தில் இருக்குது. அங்கேருந்து செஞ்சிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். செஞ்சிக்கு ரொம்ப 30 ஆண்டுகள் ஆகுது. எனக்கு எல்லாமே பொறுத்து பார்த்தீங்கன்னா கிராமங்களால் அந்த ஊரில் 8வது வரைக்கும் படிப்பு இருந்தது. அதுக்கு மேலே அந்த ஸ்கூல் இல்லை. அதில் சைக்கிளில் போயிட்டு ஆனந்தபுரம் போய் படிக்கணும். ஆனந்தபுரம் படிக்கும்போது நம்ம ஊரில் கரண்ட்ன்றது ரொம்ப அவங்க சொல்கிறது 50 ஆண்டுகள் முன்னாடி மிஸ் ஆகுது. ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி எப்போது கரண்ட் இருக்காது. கரண்ட் தான் எப்பயாச்சும் வரும், சொல்லுமா வரும், சொல்லி நிற்கிறோம். அப்போ மண்ணெண்ணெய் வாங்கி தான் வீட்டில் சில வேலை கேட்கணும். அப்போ வந்து அதனாலே என்ன பண்ணுவாங்க, 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும் ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆனால் கிராமத்தில் வேலைக்கு போகிறது சிரமமாக இருக்கும். வேலைக்கு போகிறது 6 மணிக்கெல்லாம் வர்றது அவ்வளோ சிரமம். அது சமைச்சு சாப்பிடணும். வாங்குறதுல விசாரணை இல்லை, மண்ணெண்ணெய் கிடைக்காது. இப்படி ஒரு சூழ்நிலை நான் வந்து படிக்கிறோம். அப்போ வேலை லைட் இல்லை. இந்த சூழ்நிலை நான் வந்து நம்ம கிராமத்தில் இப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் அதை மாற்ற முடியும் அப்படி அந்த சின்ன வயசில் என்ன முடியும், யோசிக்க தான் முடியும், அத்தனை செய்யணும். ஆனால் நான் ப்ளஸ் 2 போகும்போது அவங்க போயிட்டு அங்கேருந்து டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து கிராமத்தில் இருப்போம். படிப்பை வந்து அதாவது கொஞ்சம் துணியாக இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு 5 ஆண்டுகள் வறட்சி, விவசாயம் இல்லை, உணவுக்கு தட்டுப்பாடுனால எனக்கு அப்போ வந்து எனக்கு 20-22 ஏக்கர் இருந்தது. ஆனால் உணவுக்கு சிரமமாக இருந்தது. நான் மனம் எடுத்து தான் நான் படிச்சு மனம் எடுத்து தான் வந்து சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 5 வீடு காணி போச்சு. அப்போ கிணறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேஜி 20-25 அடி தான். அது நான் தலை எடுத்து அதை 30-90 கேஜி வரைக்கும் போயிட்டு இருக்குது. 90 அடி போயிட்டு இருக்குது. ஏன் 90 அடி போச்சுன்னா விவசாயம் அதே தான் போன பண்ணுறதால 90 அடி வரணும். நேரம் தண்ணி திட்ட கிணறு வரணும். 2 கிணறு இருக்குது. இப்போ இதான் தீர்வா அப்படிங்கும்போது மனநிலை ஆரம்பித்து தண்ணிக்கு வந்தோம். ஹேண்ட் ஓரளவு இதாகிடுச்சு. அப்போ எனக்கு நான் ப்ளஸ் 2 கொடுக்கும்போது 1973 எங்கள் ஊர் வழியாக ஒரு கால்வாய், அந்த கால்வாய் செழிப்பாக தண்ணி வந்துச்சுன்னா அப்போ நல்லாயிருக்கும், கிராமத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நினச்சோம் 73. ஆனால் 2020 வரைக்கும் ஐயா தெரியும் அந்த கால்வாய் தண்ணி வரல. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக தண்ணி வராத ஒரு கால்வாயை கவர்மெண்ட்டில் பராமரிக்கிறாங்க. வருஷம் பல கோடிகள் செலவு பராமரிக்கிறாங்க. கட்டசாட்சி முழுக்க அந்த தகவல் தெரியும். அது திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தபுரம் பணமதிப்பேட்டை ஊருக்கு வரும். பல கோடிகள் செலவு வருஷம். ஆனால் வந்து தண்ணி உடனே வந்ததே இல்லை அந்த ஆண்டுகளில். ஆனால் என் கனவுனா தண்ணி வந்தால் நம்ம கிராமம் செழிப்பாக இருக்கும். அந்த கனவை நிறைவேற்ற முடியல. ஒரு இடத்துல அந்த கால்வாய் இடத்துல கோவிந்தசாமி ஐயா அப்படிங்கிற நம்ம விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மந்திரி, பழைய மந்திரி அண்ணாதுரை காலத்தில் இருந்தார். அப்புறம் கருணாநிதி காலத்தில் இருந்தார், மந்திரியாக இருந்தார், விவசாய மந்திரியாக இருந்தார். அவருடைய ஊருக்கு தான் கால்வாய் கட்டப்பட்டது. திமுக கட்சிக்கு உதவி செய்யும் தினத்தை கொடுத்து அவர் தான் கோவிந்தசாமி ஐயா. அவருடைய பையன் வந்து பேசுகிறார், எங்கள் அப்பா அவனை காவா ஆனால் தண்ணியே வரல, நீங்கள் பல கோடிகள் செலவு பண்ணி தண்ணியே வரல வந்து பேச கொடுக்கும்போது தொழில்பதியாக சாத்தியம் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்றாங்க. அந்த அவர் ஐயா கேட்டாங்கன்னா அப்போ 1.25 கோடி ரூபா 40 கிலோமீட்டர் வந்து 1.25 கோடி தான். அதை செலவு பண்ணிட்டு மீதி கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபாய் தீர்வு கொடுத்துட்டார். மீதியே ரொம்ப சரண்டர் பண்ணுறாங்க. நம்ம பகுதியில் 2 போட்டு வேலை செஞ்சு மீதி பண்ண கொடுத்த முதல் நபரும் அவர் தான், கடைசி நபரும் அவர் தான். அந்த கால்வாய் தண்ணி வரலன்னு போது ரொம்ப சிரமமாக இருந்தது. நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி ஒரு குழு அமைத்தோம். அது குழுக்காக பல பேரை தேடணும். ரொம்பவே முடியாது சொல்லிட்டாங்க. நீதான் வெட்டி கிழிக்க போகிறாரு, நீனா பண்ணி பணம் போகிறது யாரும் ஒத்து வரல. என் நண்பர்கள் யாரும் ஒத்து வரல. பல சிற்பங்களுக்கு அப்புறம் பிறகு மாத பூமியும் ஒரு ஊர், அது வீட்டு மாத கடைசி ஊர். அந்த ஊரில் ஒரு 4 நண்பர்கள் கிடைச்சாங்க. இந்த பக்கம் அவங்களோட கடைசியில், அதாவது கால்வாயோட கடைசி ஒரு போனாங்க, அங்கே ஒரு 4 பேர் கிடைச்சாங்க. எங்கள் கிராமத்தில் நாங்கள் 2 பேர். மொத்தம் 40 கிலோமீட்டர் பயணிக்குது. அந்த கால்வாயில் எங்களால் கூலி சேர்க்கும்போது 9-10 பேர் தான். நாங்களே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சு முதல் ஆண்டு அது ஏகப்பட்ட தடைகள் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சு முதல் ஆண்டு பல பேர் உதவி கிடைச்சி வச்சு கொண்டு வந்து முதல் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஏரி இருக்கும். தண்ணி வருது என்று தெரிஞ்ச பிறகு அப்போ பேப்பர்காரன், டிவிக்காரன் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் அரசியல் வந்தாங்க. ஆளுதோ நானே சீக்கிரம் எப்படி தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு
120 இருக்கும். இது வந்து நிறைய பேர் தெரியும். அந்த சுவரில் விக்கிரவாணி இடைத்தேர்தல் வந்தது, இவ்வளோ பெரிய தொகை கான்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மழையே இல்லை, ஆனால் அதுக்காக கிட்டத்தட்ட 75 இறங்கிருக்கு. இப்போ நாங்கள் 3 தான் உபயோகிக்கிறோம். 60 குழுவடி கிணறு தானே ஆட்சி சுட்டு மாதிரி தண்ணி தானே போகுது. எங்களுக்கு மோட்டர் போடல, உள்ள தண்ணி தானே பொங்கி தானே வருது. விவசாயம் 3 குழுவாக பண்ணுறோம். அதாவது விவசாயம் முடியாதுன்ற விஷயம் விட்டுட்டாங்க. 24 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சிருக்கேன். இதெல்லாம் நிறைய ஆயிடுச்சு. அந்த சூழல இப்போ எங்கள் கிராமமே செழிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நண்பர்கள் 9 பேர் தான் இன்னைக்கு. அதுக்கு வந்து அந்த வெற்றிக்கு பிறகு பெரிய கண்ணன் சார் மாதிரி தம்பி அரவாடி மாதிரி நிறைய நம்மளுடைய நட்பு கிடைச்சிருக்கு. அந்த நட்பை ரொம்ப பதினோட நான் வந்திருக்கேன். எந்த ஊருக்கு ஏரி ஆடப்பட்டணும், காலை வெட்டணும், அந்த மாதிரி சொன்னால் நாங்கள் இட்டாச்சி ஃப்ரீயாக தரோம். நம்மளோட விவசாய பயன்பாடுகளுக்கு இட்டாச்சி வண்டி ஃப்ரீயாக தரும். நீங்கள் டீசல் போட்டு டிரைவ் பண்ண போட்டு பயன்படுத்திக்கலாம். அது வந்து கொண்டு போய் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் எனக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் பரிசாக கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்துக்கு இப்போ வந்து கோயம்பூரில் வேலை செஞ்சுருக்காங்க. 52 நாளாக 7500 ரூபா நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுது. கோழிக்கு வந்து பண்ணிருக்காங்க. அது எக்ஸ்னோரான்ற அமைப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ்னோரா, ஹைஃபா, மெகா ஃபவுண்டேஷன், இது 5 அமைப்புகள் நமக்கு உதவி பண்ண நேரம் இருக்குது. நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் சின்ன காரியங்களுக்கு பண்ணாமல் பெரிய காரியங்கள் பண்ணேன். நான் ஹோட்டலில் இருந்தேன். நான் ஹோட்டலில் இருக்கும்போது நீங்கள் பண்ணுறது இலவசம் கொடுக்குறது, ரத்ததானம் பண்ணுறது, மருத்துவம் பண்ணுறது மட்டும் இருந்தேன். ஆனால் இப்போ தொடர்ந்து தான் இருக்குது. அப்போ வந்து இந்த ஆங்கில மருத்துவத்தை கொடுத்து இயற்கை மருத்துவம் வந்துட்டேன். நேற்று கூட எங்கள் ஊரில் ஒரு 50 பேருக்கு 150 பேருக்கு கடலில் இயற்கை மருத்துவத்தை தண்ணியில் மறந்து விட்டாவே உடைய போகிறதெல்லாம் கற்பார்வை போகாமல் ஒரு அத்தனை வேலையும் சரி பண்ண சக்தி இருக்குது. சீக்கிரம் சொன்னால் முடிச்சுக்கிறேன். இப்போ மரங்கள் மரம் வந்து ஏதோ நட்டு வந்து நம்ம பேருக்கு, ஆனால் அது திருப்பி வந்து யூஸ் ஆகுதா அப்படின்னு யாரும் கவனிக்கிறதே இல்லை. அதில் ஒரு அமைப்பு இருக்காங்க. மரம் நடத்துதுன்னா மரம் எத்தனை மரம் தரங்கிறாங்க. ஆனால் அந்த மரம் ஒழுங்காக வருதா அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது வேலை. அதை நம்மளே பார்த்து வந்துட முடியாது. ஆக இப்போ மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கு. ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நாளைக்கு ஒரு செம்மரம் கொடுத்துருக்கு. இந்த செம்மத்துடைய தன்மை என்னன்னா எல்லா மரமும் வந்து வீட்டு வந்து கொஞ்சம் வாசியான உண்டு. அதெல்லாம் தெரிஞ்சுருந்தேன். அதில் அந்த இலையில இருக்கிற அபு சக்தி என்னன்னா ஓசோன் வந்து வரும். ஓசோன் இருந்து வர தீமைகளை உறிஞ்சக்கூடிய சக்தி செம்மரத்துக்கு மட்டும் தான் உண்டு. அதனால செம்மரத்தை நம்மளுக்கு ஒவ்வொரு மரத்தை வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தை வளரும் போது அது திருமணமோ இல்லை காலப்படியோ தெரிவிக்கணும். அப்போ அவனுக்கு தேவையான 1 கோடி அதாவது ஒரு இன்னைக்கு விலை 25 ஆண்டு முத்திர மரம் 1 கிலோ 4500 ரூபா விற்கிறது. நல்ல கட்டை 4000 கிலோ. ஸோ 25 ஆண்டு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு தெரியாது. அதனால் ஒரு யாருமே இல்லைன்ற அளவுக்கு வேணாம். என்கிட்டயும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செம்மரம் வளர்க்கலாம். இப்போ பொது இடத்துல கொஞ்சம் நிறைய மரம் வரும். விஷயம் பற்றி அப்புறம் பேசிக்கலாம். என்ன பண்ணுறது நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பேசிக் இன்ட்ரடக்ஷன் டைம் இல்லை. மரங்கள் தரோம் ஐயா, மரம் தரோம், மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாம் தரோம். லோன் கவர்மெண்ட் மானியம் ஒவ்வொரு ஆண்டும் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட தோராயமாக 120 கோடி மத்திய அரசு மானியம் திரும்பி போகுது. யாரும் வாங்க தெரியலன்றதுக்காக. ஆனால் வாங்க தயாராக இருக்காங்க, ஆனால் கொடுக்க தயாராக இல்லை. இப்போ அது வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம தான் வந்து உதவி பண்ணலாம். ஒன்றும் எந்த ட்ரைனிங் எந்த தொழில் செய்யணும் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கலாம். அதாவது வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்தை கொண்டு நம்ம வேலைக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை நம்ம மக்கள் உருவாக்கணும். ஏன்னா இப்போ வேலை வேலை செய்யறதை விட இந்த 10 பேர் வேலை செய்ய வேலை தரலாம். இப்போ உதாரணமாக ஒரு பெரிய சொல்லியிருக்காங்க, பசிக்கு மீன் கொடுக்காது, மீன் பிடிக்க கற்றுக் கொடு